Hi friends, good evening. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் அந்த வேக்கன்சி வந்திருக்கு. இது கவர்மெண்ட்டில் எடுக்கிற ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், பட் கான்ட்ராக்ட் தான். இது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்டார் ஹெல்த் நர்ஸு அப்படி இல்லைன்னா அர்பன் ஹெல்த் மேனேஜருங்கிற போஸ்ட்டு. டோட்டல் வேக்கன்சி 115. ஸோ இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண சொல்லி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸருக்கு அந்த டிபிஹெச் சைட்லேருந்து ஜிஓ ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெக்ரூட்மெண்ட்டு எப்போ வரும், இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க, அந்த செக்டார் ஹெல்த் நர்ஸு அர்பன் ஹெல்த் மேனேஜரோட ரோல் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், இதோட ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு எப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் ஃபுல்லாக ஆயிருந்ததுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை ஷேர் பண்ணலாம். இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு. ஸோ இது ரெகுலர் பண்ண மாட்டாங்க, பட் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ரெகுலர் போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் போகணுன்னு வெயிட் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு கூட போகலாம். பட் இது ரெகுலர், இவங்க இதில் கவர்மெண்ட் ரெகுலர் பண்ண மாட்டாங்க, இது கான்ட்ராக்டில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் ரெகுலர்னு நினச்சிக்கிட்டு போகாதீங்க. சேலரியெல்லாம் நல்ல சேலரி தான் இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக போகணுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணுறதும் ரிசைன் பண்ணாததும் உங்களோட விருப்பம். பட் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ இதில் என்ன அவங்கள ஆக்சுவலாக அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில், எலிஜிபிலிட்டி என்னென்ன மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் வேக்கன்சி 115. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 115 வேக்கன்சி. ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Subject DPH and PM urban PHCs engagement of 115 post of sector health nurse urban health manager on purely contract basis. Instruction issued regarding. ஸோ அது சம்மந்தமாக இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/10/2022 ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்ட் ஆஃப் PH. ஸோ அதான் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின், சென்னை 6லேருந்து. ஸோ இது GO 228 ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட். தென் லெட்டர் டேட் இந்த மிஷன் நேஷனல் ஹெல்த் மிஷன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி, so as per the reference of first and second citated, the government of Tamil Nadu have issued GO government order for creation of 115 sector health nurse and or urban health manager on contract on pilot basis for urban primary health centers for the strengthening the service. So அந்த அர்பன் பிஹெச்சிஸ் உள்ள அந்த சர்வீஸை, அதாவது நம்ம நர்சிங் சர்வீஸையோ இல்லை நம்ம மெடிக்கல் சர்வீஸையோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த 115 செக்டார் ஹெல்த் நர்ஸு அப்படி இல்லைன்னா அர்பன் ஹெல்த் மேனேஜர் போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக அவங்க இந்த லெட்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் போஸ்ட் ஆர் வைட்டல் இன். ஸோ இந்த போஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு வரும்னா, தி போஸ்ட் ஆர் வைட்டல்ஸ் இன் இம்ப்ரூவிங் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதாவது மார்பிடிட்டி மொட்டாலிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ மார்பிடிட்டியை கம்மி பண்ணுறது, மொட்டாலிட்டியையும் கம்மி பண்ணுறது, ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அர்பன் ஏரியாஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். ஸோ முனிசிபாலிட்டிலையும் கார்பரேஷன்லையும் தே ஷால் ஃபங்க்ஷன் அஸ் அ மிட் லெவல் சூப்பர்வைசர். ஆக்சுவலாக மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு ஒரு MLHP போஸ்ட் ஒன்று ஆல்ரெடி வந்திருந்தது. ஸோ இப்போ இது என்னென்னா சூப்பர்வைசர் போஸ்ட் மாதிரி. ஸோ சூப்பர்வைசர் பிட்வீன் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அர்பன் ஹெல்த் நர்ஸ். ஸோ அர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் இடையில் நீங்கள் சூப்பர்வைசர் மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மானிட்டர் த மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ். ஸோ மெட்டர்னல் சைல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு சர்வீஸு, இம்யூனைசேஷன் சர்வீஸு, பிளானிங் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவிஷன் இன் கம்யூனிட்டி, hands-on training to the auxiliary nurse midwife. ஸோ ட்ரைனிங் கொடுக்குறது, நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அர்பன் ஹெல்த் நர்சஸ் ensure all the portal data updation, monitor the other all national health mission program. ஸோ all health national health programs மானிட்டர் பண்ணுறது ஆஃப் த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் என்னென்ன ப்ரோக்ராம் வருதோ அதை ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபீல்டு லெவலில் தான் இருக்கும். ஸோ
act as a team leader for supervision and support the medical officer in surveillance of community health community level activity. So அந்த community levelல நீங்க வந்து ஆக்டிவிட்டி பண்றாப்ல இருக்கும். It will be benefited by the getting good field level maternal and child health care. So improve the maternal health and child health care and reduce maternal mortality rate and infant mortality rate. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி, எவ்வளோ நாளைக்கு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். குவாலிஃபிகேஷன் அண்ட் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த செக்டார் ஹெல்த் நர்ஸ் ஆர் அர்பன் ஹெல்த் மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் ஹெல்த் நர்ஸ், அர்பன் ஹெல்த் மேனேஜரு குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சி பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து இந்த எம்எஸ்சியில் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பீடியாட்ரிக்ஸ் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஓபிஜினாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரிஃபரபிள். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க, பட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு இல்லை. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பப்ளிக் ஹெல்த்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பிஎஸ்சி நர்சிங் வித் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பப்ளிக் ஹெல்த். ஸோ இது வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ பப்ளிக் ஹெல்த்தில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பிஎஸ்சிக்கு வந்து கம்பல்சரி மேண்டேட்ரி. டோட்டல் போஸ்ட் வந்து 15 ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரூ த சிட்டி ஹெல்த் சொசைட்டி. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நேஷ்னல் ஹெல்த் மிஷனுக்கு அண்டர், அதுக்கு கீழே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிட்டி ஹெல்த் சொசைட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ அது மூலமாக தான் இதோட ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரூ த அதாவது முனிசிபாலிட்டிஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிஸ் மூலமாகவும், கார்பரேஷனில் சிட்டி ஹெல்த் சொசைட்டிஸ் மூலமாகவும் வந்து இது வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். டோட்டல் சேலரி உங்களுக்கு வந்து 25,000 வருவாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். தென் தி டிடிஹெச்எஸ் அண்ட் சிஹெச்ஓஸ், ஸோ அவங்க கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸரும் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸும் ஆர் ரெக்வெஸ்டட் டு என்கேஜ் த அபவ் செட் ஹியூமன் ரிசோர்ஸ் on purely contract basis through the and the health society city district, so of the respective districts as per the NHM norms. So national health mission and the norms la immediately as per the norms. So immediate வந்து இதோட ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் இன்கேஸ் இதுவே வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா என்னென்னு செப்பரேட்டாக தெரில. இல்லை அவங்க வந்து பேப்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து எடுப்பாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ இன்கேஸ் அதோட நோட்டிஃபிகேஷன் ஃபர்தராக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டு அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அடுத்தது நம்ம போடுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், வேக்கன்சி இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து அதை வந்து பெனிஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு தி காப்பீஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காப்பி ஆஃப் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு, டிக்ளரேஷன் இது எல்லாத்தையும் வந்து இந்த டேட்டுக்குள்ளே டேக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட் இயர்லி திஸ் ஆஃபீஸ். ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்கள வந்து கம்யூனிட்டி ஹெல்த் அந்த ஹெல்த் சொசைட்டியிலேருந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடணும், டிபிஹெச்க்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இதோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்ததுன்னா உடனே நம்ம வீடியோவில் போட்டுடலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த ஹெல்த் நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஸோ அதில் போய்ட்டு நம்ம பார்த்தப்போ அதில் வந்து இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் போய்ட்டு நேஷ்னல் ஹெல்த் மிஷன்னு போட்டிங்கனாவே அதில் வந்து அந்த சொசைட்டியோட நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்கேஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உள்ள ஃபோன் நம்பர் அண்டு அந்த மெயில் ஐடி கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம போட்டுருவோம். இது வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து யோசித்து அதுக்கு தகுந்தாப்பில் முடிவெடுத்துங்க. சேலரி 25,000. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்ல போஸ்ட், இன்னொன்று எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நல்ல போஸ்ட்டு, நல்ல ஒரு நல்ல போஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், சூப்பர்வைசர் போஸ்ட். அதனால்
ஜாயின் பண்ணுங்கள். இதில் இருந்துக்கிட்டே அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.